ஹாய், திஸ் இஸ் ஜனனி. வெல்கம் பேக் டு ஜனனி எக்ஸ்ப்ளோர். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு ஊருக்கு போனாலும், எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போனாலும், அந்த அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலை பற்றியும், அந்த மக்களோட கலாச்சாரத்தை பற்றியும், அங்கே இருக்கிற சிறப்பான இடங்களை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில்களோட வரலாறுகளை பற்றியும் நம்ம இதுவரையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதோட வகைகளை நம்ம பார்த்தோன்னா, இன்னைக்கு நம்ம இந்த ஒடிசா மக்களோட உணவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த ஹோட்டலுக்குள்ளார வந்துட்டோம். இதோட ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஒடிசா ஹோட்டல் வந்து ரொம்ப எத்தன்டிக்கான ஒடிசாவோட ஃபுட் மட்டும்தான் இங்கே சர்வ் பண்ணுறாங்க. இங்கே வந்து இன்றைக்கி குருபார்னா வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் வந்து இன்றைக்கி பியூர் வெஜ் தான் இன்றைக்கி ஸ்பெஷலாமா. இங்கே பாருங்கள், பியூர் வெஜ்ஜில் கூட நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் பியூர் வெஜ்ஜில் அவங்க என்ன மீன் பண்ணாங்கன்னா, கார்லிக், ஆனியன் எதுவுமே போடாமல் தான் சமைப்பாங்க. அந்த டால்மானா இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, அந்த பருப்பு மட்டும் தான் வேக வைப்பாங்க. பருப்பு, சீரகம், உப்பு, அவ்வளோதான். இவ்வளோதான் இருக்கும். பார்ப்போம் இன்னைக்கு ஃபுட்டு எப்படி வருதுன்னு. வெஜ்ஜு தாலி வந்து வந்துடுச்சு. ஓகே, கொஞ்சம் குவான்டிட்டியான ஒரு நார்மல் குவான்டிட்டியான ரைஸு, அப்புறம் பிக்கிள். இந்த பிக்கிள் வந்து காரமாக இல்லை, தித்திப்பாக இருக்குது. இது வந்து எப்படின்னா, தக்காளி பஜ்ஜி நம்ம செய்வோம் இல்லையா, அந்த தக்காளி பஜ்ஜியில் வந்து ஸ்வீட்டு சர்க்கரை போட்டிருக்காங்க. இனிப்பாக இருக்குது இந்த ஊறுகாய். அப்புறம் இந்த டால்மா, அதான் நான் சொன்ன டால்மா. இதில் வந்து ஒன்றுமே இருக்காது, வெஜிடபிள். அப்புறம் வந்து இதில் ஸ்பைசஸ் இருக்காது. ஒன்று நம்ம தாளிக்கும் போது ஒரு 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 காரம் போடுவோம் இல்லையா, அவ்வளோதான் இதில் ஸ்பைசஸ்ஸு. அப்புறம் இது என்ன காயின்னு தெரியல, அவரைக்காயும் என்னன்னு தெரியல. மஷ்ரூம், இந்த மஷ்ரூமை பாருங்களேன், ஒரு முழுக்க ஒரு இந்த மஸ்டர்ட் இருக்கு இல்லையா, கடுகு, அதை அரைச்சி கடுகோட எண்ணெயில் வந்து சமைச்சிருக்காங்க. இந்த இடமே அப்படியே வாசனையாக இருக்குது, கடுகு எண்ணெய் வாசனை. இன்னொரு சிறப்பான அம்சத்தை நம்ம பார்த்தோன்னா, இது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சா, இது வந்து நம்ம பம்கின் இருக்குல்ல, பூசணிக்காய், அந்த பூசணிக்காவோட அந்த லீஃப், அந்த ஃப்ளவரு, அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பேசன் பஜ்ஜி போண்டா செய்வோம் இல்லையா, அந்த பேசன் பவுடரில் வந்து இதை இமர்ஸ் பண்ணி வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறமா இது வந்து தாலி. இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது. உருளைக்கிழங்கு, அப்புறம் கீரை, இதுலேயும் பொட்டேட்டோ. ஓகே, லெட்ஸ் டேஸ்ட். நம்ம டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சமாக டால்மாவை எடுத்துக்கலாம். இதில் சுத்தமாக காரமே இல்லை. இதை பார்ப்போம். யாருக்கெல்லாம் மஸ்டர்டு பிடிக்குமோ அவங்களாம் இதை ட்ரை பண்ணலாம். வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குது அதை விட. அப்புறம் நல்லா
ஆனால் காரமாக இல்லை. நம்ம மதுரை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் இங்கே கிடைக்காது. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இனிப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கு. இதுவும் ஓகே. இப்போ வந்து நம்ம நான்வெஜ் எடுத்துக்கலாம். இதை பாருங்களேன், ஒரு சிக்கன் கறி பிளேட்டில் வந்து ஒரு 1/2 kg ஒரு ஆளு போல. எல்லாத்துலேயும் ஆளு இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. ஆனால் இதுவும் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம வந்து இதுக்கு அடுத்தடுத்து நம்ம ஃபுட் சீரீஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபுட்டோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு அப்போதான் தெரியும் நம்ம ஊரோட ஃபுட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு. பட் இதுவும் ஒரு அனுபவம். நல்லா இருக்கு. சொல்றேன். ஆக்சுவலாக ஆனால் இந்த மஸ்டர்ட் ஆயில் வந்து எனக்கு பிடிக்கல. மற்றபடி டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கு. அந்த ஸ்மெல் தான். இப்போ வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த ரசகுல்லா வந்து ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆஃப் ரசகுல்லா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லட் ரசகுல்லாவா. எப்படி இருக்குன்னு. ஓ, சாஃப்டா இருக்கு. மில்லட்ல கூட ரசகுல்லா செய்வாங்களா? பேசாத நம்ம இதை காப்பி அடிச்சு நம்ம வந்து ஒரு ஃபுட் பிளாக்ல வந்து இதை செய்வோம் ஒரு நாளைக்கு. ஓகே. ஐயோ, அல்டிமேட்டா இருக்கு. மஸ்ட் ட்ரை. சூப்பர். 10 out of 10. கொஞ்சமா இதமா சூடா இருக்கு. இப்பதான் செஞ்சிருப்பாங்க போல. சூப்பர். ஐயோ, கியூட்டா இருக்கு இல்லையா? இந்த சைனீஸ் எல்லாம் பால் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி நம்ம ஊரோட கொழுக்கட்டு தான் இது. ஆனா இதுக்கு வந்து இந்த ஊர்ல வந்து இந்த ஊர்ல வந்து ராஜபிட்டா இதோட பேரு. என்ன இருக்கு இதுக்குள்ள? நல்லா இருக்கு. நிறைய சுகர் இல்ல. ஓகே. தேங்காவை வந்து ஃப்ரை பண்ணி அரைச்சிட்டு அது கூட வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டு நம்ம பூர்ணம் வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா வெளியே பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. சூப்பர். இதுவரையும் நம்ம வந்து ஒரு வெஜ் தாலி, ஒரு நான்வெஜ் தாலி, எல்லா ஃபுட்டையும் நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இல்லை ஃபுட்டு. அது ஒன்று தான் கொஞ்சம் குறை. ஏன்னு கேட்டேன், அவங்க வந்து சில நாட்களில் வந்து இந்த வியாழக்கிழமை, மண்டே இந்த மாதிரி எல்லாம் வந்து நாட்களில் வந்து அவங்க கார்லிக், ஆனியன் அதெல்லாம் வந்து அவங்களோட ஃபுட்டில் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்களாமா. ஸோ அதனால கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. பட் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஒடிசாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து இந்த ஸ்வீட் தான். அதில் வந்து யாராலையும் அடிச்சிக்க முடியாது. இதுக்கு வந்து 10 out of 10 தான். அதுவும் இந்த ரசகுல்லா டாப் நாச். சூப்பர். என்னோட வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு ரீச் ஆகும் நோட்டிஃபிகேஷனில். அது வரைக்கும் நான் உங்கள் ஜனனி. பை பாய்.